ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து விசிகாவினர் கடுமையாக தாக்கியிருக்காங்க. திமுக காலங்காலமாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல் ஆகும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னொரு ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சு தான் அழிக்கும். ஒரு சிறுபான்மை அமைப்பை இன்னொரு சிறுபான்மை அமைப்பு கொண்டு தான் அழிக்கும். எல்லை மாரி போச்சுன்னு சொன்னால் அதை சட்ட ரீதியாக அணுகணுமே தவிர இப்படி வந்து 4 பேர் அனுப்பி இப்படி பண்ணுறது வந்து சரியான ஒரு அரசியலாக தெரியல. இப்போ வந்து கிள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் தொட்டில் ஆட்டுற வேலையை தான் வந்து தொல் திருமாவளவன் தொடர்ந்து செஞ்சுட்டே வராது. ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுற இடம், அதாவது ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வாசல்ல இது நடக்குது சார். என்னன்னா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவங்க என்ன அநியாயம் அக்கிரமங்கள் பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆளுங்கட்சிக்கு எதிரானவங்க நிரபராதிகளாக இருந்தாலும் அவங்கள குற்றவாளியாக்கி அடகு பார்ப்போம். ஏர்போர்ட் மூர்த்தி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இதன் மூலிமா அவர் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டார். இப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். சமீபத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து விசிகாவினர் கடுமையாக தாக்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேற்று வந்து அவரை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடக்குது? ஏன்னா திமுகவுக்கு எதிராகவே பேசினாலே இந்த மாதிரி திமுக விசிகாவுக்கு எதிராக பேசினாலே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இதை நடக்குதா சார்? என்ன விஷயம் நடக்குது இப்போ? இல்லை, அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னு சொன்னால், ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்கள், அந்த விமர்சனங்கள் சில நேரங்களில் எல்லை மீறி கூட போகுது. எல்லை மீறி போச்சுன்னு சொன்னால் அதை சட்ட ரீதியாக அணுகணுமே தவிர இப்படி வந்து 4 பேர் அனுப்பி இப்படி பண்ணுறது வந்து சரியான ஒரு அரசியலாக தெரியல. அது ஏன்னு சொன்னீங்கன்னா, இது தொடர்ந்துன்னு சொன்னால் தமிழகத்தில் வந்து இப்போ நாளைக்கு வந்து இப்போ திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறார். அவர் கூட 100 பேர் இல்லை, 200 இல்லை, 500 பேர் கூட போட்டோம். அதில் 2 பேர் உள்ளே பூந்துட்டு ஒரு அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அது அவருக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி ஒரு கேள்விக்குறி ஆகும் இல்லைங்களா? அப்படி வந்து விமர்சனங்கள் எல்லை மீறி போயிடுச்சு, அவர் வந்து ரொம்ப ஒருமையில் ரொம்ப அசிங்கமாகலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்க வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி வச்சா கூட அதுக்கு எதிர் தாக்குதல் என்பது சரியான ஒரு அறம் சார்ந்த அரசியல் இல்லையா? அது விசிகாவனாக இருந்தாலும் சார் அவங்களை வந்து நிறைய பேர் உரிமையில் பேசுகிறாங்க. திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இல்லை அதை தான் சொல்கிறேன். நீ அப்படி வந்து ஒரு தலைவர் அவரை வந்து இப்படி பேசுவாராமா, அது எப்படி இவரால் இப்படி பேசணும், அதனால தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தவறான தொடர்ந்து இதுன்னு வச்சுக்கலாம். இதனுடைய விளைவு இது வேறு மாதிரியாக போயிடும் இல்லையா? இது வன்முறை ஒரு மாதிரியாக போயிடும். அது தவிர்த்து இருக்கணும். நீங்கள் வந்து அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அதேமாரி பேசுறதுக்கு விடுதலை சிறுத்தையில் ஆளாக இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சங்க தமிழ் சேர்ந்து நான் விட்டேன்னா அவர் கழிச்சிட்டு போவார்னு இங்கே அதேமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்மலாம் பேசி அவனை பெரிய ஆள் ஆக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு போட்டி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்படி நீங்கள்லாம் பேசி பெரிய ஆள் ஆக்கணும்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணிட்டீங்க? சரி, அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு தலைமைக்கும் தொடர்பு இல்லை. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற விஷயங்களில் யாருமே பண்ணாதீங்க. விமர்சனங்கள் வைக்கட்டும் நம்மளை பற்றி, அது ஒன்றும் தவறே இல்லை. அது கொச்சையாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் தீர்மானிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடு விடுதலை சிறுத்தை இதுவே எடுக்காமல் என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து அந்த அடித்த பசங்களை ரொம்ப கொண்டாடுற மாதிரியே சோசியல் மீடியாவில் செய்திகள் போட்டுக்கிட்டே. ரிப்போர்ட்டர் கூட திருமாவளவன் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க இதை பற்றி. அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஏன் அவர் ஒரு மௌனம் என்ன சார் சொல்ல வருது? இல்லை, அதை தான் சொல்கிறேன். அப்போது எல்லா விஷயத்துக்கும் முந்திரிக்கிட்ட மாதிரி முந்திக்கிட்டு கருத்து சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் ஏன் இந்த விஷயத்தை வந்து தவிர்க்க? சரி, தவிர்க்கட்டும். அது வந்து வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கட்டும். பட் அது உங்களுக்கு கீழே உள்ள நிர்வாகிகள்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? இது ஒரு அப்போது அது சரி. அதன் பிறகு தாக்க வந்தது அவங்க. அதன் பிறகு அவர் மீதே வழக்கு போட்டு கைது பண்ணி உள்ளே போய், இப்போ நீங்கள் என்னை அடிக்க வரீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் கையில் என்ன இருக்கோ அதை தூக்கி அடிப்பேன். இயல்பா இல்லையா? நீங்கள் 10 பேராக இருக்கட்டும், 5 பேராக இருக்கட்டும், எங்கிட்ட அப்போ அடிக்க வந்தவனே கைது பண்ணாமல் நான் வந்து அடி வாங்கிட்டு நான் இப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் இது வினையாற்றுறேன்னா அதுக்காக கைது பண்ணி சிறையில் அடைப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்பட்டமான இது ஒரு அரச பயங்கரவாதமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு தற்காப்புக்காக தானே சார் அது கூட கத்தி கையில் வச்சிருந்த ஒரு பாக்கெட் கத்தி வச்சு, அது கத்தி கூட இல்லையா? இப்போ தான் வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர் கூடவே அந்த மாதிரி கொடுக்குறாங்க.
அதுதான் இருக்குது. சும்மா வந்து கத்தியில் ஒன்றும் இல்லை, இப்படி கீத்து இப்படி அது ஏன்னா தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் எதிரியை அச்சுறுத்துறதுக்காகவும் செய்கிற ஒரு சீன் போடுறார். ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால் அது சென்னை பாஷையில் சொல்லணும்னா ஒரு சீன் போட்டார், அவ்வளோதான். புரியுதுங்களா? அவர் இன்னும் ஏதோ வண்டியில் வந்து வீச்சு அருவாலோ இல்லை வேறு ஏதோ ஆயுதம் வச்சு தாக்க வந்தாங்கன்னு சொன்னாலும் லாஜிக்காக நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக காலங்காலமாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல். அதுதான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னொரு ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சு தான் அழிக்கும். ஒரு சிறுபான்மை அமைப்பை இன்னொரு சிறுபான்மை அமைப்பு கொண்டு தான் அழிக்கும். இது வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படி சம்மந்தப்படுத்திக்கலாம். அதான் நான் சொல்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலை கூட என்ன ஆகுது, திமுகவை வந்து பாராட்டி சீராட்டி அப்படியே தான் கொண்டு போகணும். ஏன்னா சிறுபான்மையும் தலித் மக்களையும் இவங்களை வந்து நம்முடைய கட்டுப்பாடு மீறி போயிடக்கூடாது. திமுகவுடைய திட்டம் வேற ஒன்றுமே இல்லை. நாளைக்கு இவங்க வந்து திமுக இணைஞ்சா கூட பரவாயில்ல, இவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது. அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி உள்ளே போடுறீங்க. சரி, நீங்கள் கைது பண்ணி போடுறீங்க, அப்போ எது தரப்பில் கைது பண்ணியிருக்குமா இல்லையா? சார், அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்க வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து திருமாவளவனை தரக்குறைவாக பேசினார், எங்களுக்கு கோவம் வந்துச்சு, அதனால் நாங்கள் போட்டு அடித்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்கிறாங்க. சார், ஏங்க அதுதான் அவர் அப்படி தரக்குறைவாக பேசியிருந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணும். அவர் சில ஊடகங்களில் கூட பேசியிருக்காரு. அதை அடுத்து நீங்கள் கமிஷன் ஆஃபீஸ், உங்களுக்கு தான் போலீஸ் நீங்கள் சொன்னால் கேட்க போகுது. கூட்டணி ஆட்சியில் தானே இருக்கீங்க, புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். எடுக்கலையே. ஆனால் பதிலுக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எடுக்க மாட்டாங்க. இப்போ என்னைக்கே எடுத்துங்க, இப்போ நம்ம திமுக எதிராக பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பல புகார்கள் நமக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி சொன்னாலும் காவல்துறை அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விடுவாங்க. அது புரியுதுங்களா? அதே நேரத்தில் வந்து 5 விசாக்கு வேலைக்காகாதவனுடைய புகார்கள்லாம் எடுத்து நம்மளை விசாரிக்கும். சார், அவர் என்ன திரு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த எஸ்சி அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் சப்ளானில் வந்து நிதி ஒதுக்குறாங்கல்ல, அது வந்து ப்ராப்பராக செலவு பண்ண மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு, அதை எடுத்து நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் போய் பேசுகின்ற ஸ்ட்ரெஸ் தான் பண்ணுறாரு. ஆனால் இது ஏன்னா பட்டியலினத்துக்கு நாங்கள் இருக்கோன்ற மாதிரி விசிகவனை சொல்லும் போது ஒரு நல்லது தானே சார் பண்ணுறாரு. எடுத்து பேசினா அவங்களுக்கு நாளைக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து பலப்படுத்தலாம், அதையே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. திமுகவும் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு சிறுபான்மை ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், திமுக பல அணிகள் இருக்கு இல்லையா, அதேமாரி ஒரு அணியை தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இப்போ சமீப காலமாக திமுக என்ன சொன்னாலும் அதை வந்து உடனே அவர் கேட்குற நிலையில் தான் திருமாவளவன் இருக்கார். இப்போ மது ஒழிப்புக்கிறதுக்காக பெரும் மாநாடு நடத்தினாரா இல்லையா? அந்த மாநாட்டுக்கு திமுகவை அழைப்பு கொடுத்து திமுக காரனே அதில் கலந்துக்கிட்ட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாயிடுச்சு. இருக்கா இல்லைங்களா? இல்லைனா திருமாவளவன் மதுக்கு எதிராக மாநாடு நடத்துகிறாரா, மிகப்பெரிய வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நான் கூட நிறைய பேசுகிறேன். எடப்பாடியை நீங்கள் கூப்பிடுங்களான்னு சொன்னால் நான் ஏன் வரக்கூடாது, இது எல்லாருக்குமானது, அவங்களையும் கூப்பிடுவேன்னு சொன்னது இன்னும் ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, திடீர்னுட்டு போய் முதல்வர் சந்திக்கிறார். முதல்வர்கிட்ட சந்தித்து நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அழைப்பு கொடுக்க போனோன்றாரு. அவங்க திமுக சார்பால் போய் கலந்துக்கிறாங்க. ஏன் டாஸ்மாக் கடையே திமுக ஆட்சி தான் நடத்துது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், மதுக்கு எதிராக போகும்போது அதிமுக நீங்கள் ஏன் உங்கள் இந்த மாநாட்டில் அதிமுக கலந்துக்குமான்னா, திமுக ரெண்டுமே தானுங்க டாஸ்மாக் நடத்துது, அதனால 2 கட்சியும் தவிர மற்றவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம், இப்படி சொன்னாலும் அவரை வந்து ஒரு உயர்வாக பார்க்கலாம். காலகாலமாக இவர் தான் 2 கட்சியோடையும் கூட்டணிலையும் இருக்காரு. இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கிள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் தொட்டியில் ஆற்றுற வேலையை தான் வந்து தொல் திருமாவளவன் தொடர்ந்து செஞ்சுட்டே வராரு. இப்போ இவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி சார் இருக்கும், இப்படியே போனால்? இல்லை, எதிர்காலம் எப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும். திமுக கூட இருந்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து அரசியல் ரீதியான அங்கீகாரம் கிடைக்கும். இது போன்ற நம்முடைய எதிரிகளெல்லாம் வந்து நம்ம சொன்னால் செய்வாங்க. மணல்மேடு சங்கரை வந்து என்கவுண்டர் போட்டது யாருடைய ஆட்சி? டெல்டா கிங்குன்னு சொல்லுவாங்க மணல்மேடு சங்கர். யார்? டெல்டா கிங்குன்னு சொல்லுவாங்க மணல்மேடு சங்கர். அந்த மாதிரி நபரை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க 97 திமுக ஆட்சியில் தான். அதுக்கு ஒரே காரணம் என்ன சொன்னால், அவர் ஒரு விதமாக வளர்ந்துக்கிட்டே வர்றாரு தஞ்சை அந்த பகுதியில். அப்படி இருக்கும்போது அதை திமுக ஆட்சி அப்போ திருமாவளவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆட்சேபம் இல்லை, நீங்கள் எதனா பண்ணீங்க, அதான் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அன்றைக்கி திருமாவளவன் நினச்சிருந்தா, இல்லைங்க அது என் சமூகத்தினுடைய ஒரு உயிர், அதை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுருந்தாருன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து யார் நம்ம மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் போட்டிருக்க மாட்டாங்க.
சார் அதே மாதிரி என்னன்னா இப்போ சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் கூட திருமாவளவனோட ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா இப்படியும் அப்படியும் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து அரசு நிறைவேற்றணும்னாரு. அப்புறம் என்னன்னா இந்த பணியிலே நீங்கள் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து போங்கன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதை தாண்டி பரந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, விழுப்புரத்தில் ஒரு அந்த கோயிலில் பட்டியலினத்தினர் உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதுலேயும் சரி திருமாவளவனோட ஸ்டாண்ட் வந்து எல்லாமே ஒரு சாஃப்ட் கார்னராகவே இருக்கு சார் கவர்மெண்ட்டுக்கு. வேங்கை வயலில் வந்து குடிநீரை மனத்தில் கலந்த விஷயத்தில் புகார்தாரரையே குற்றவாளியாக்குறாங்க. அப்போ கூட அவர் திமுக கிட்டேயே இருக்காருன்னு சொன்னால் இதை விட வேற என்னங்க வேணும்? அப்போ நாளைக்கு பட்டியலின அந்த அந்த சமூகத்தினரே வந்து இவருக்கு எதிராக திரும்ப மாட்டாங்களா சார்? இல்லை, அது என்னன்னா தன்னுடைய அரசியல் அதிகாரம் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வச்சு இதெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது இவர் மட்டும் இல்லை, இஸ்லாமிய சமூக அமைப்பு தலைவர்கள் கூட அப்படிதான் திமுக அண்டி பிடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திமுக எப்போல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படியே தோல் கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தாங்கி பிடிச்சிக்கிறாங்க, அமைதியாக இருந்துக்கிறாங்க, தாங்கி பிடிச்சிக்கிறாங்கன்றாங்க. இப்போ பாருங்கள், இது 2024 வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு வந்து அங்கே எதிர்க்கிறாங்க திமுக. இங்கே தமிழ்நாட்டில் அதை அமல்படுத்திட்டாங்க அந்த சட்டத்தை. ஆனால் இன்னவரையிலும் இந்த இஸ்லாமிய சமூக தலைவர்கள் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லா அமைப்பு தலைவர்களுக்கும் தெரியும், திமுக ஆதரிக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அமைப்பு தலைவர்களுக்கும் தெரியும் வக்பு திருத்த சட்ட மசோதாவை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டதுன்னு. ஆனால் அங்கங்கே கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு திமுக காரனே போய் கலந்துக்கிட்டு ஆச்சா பூச்சா நாங்கள் உயிர் போனாலும் சரி மயிர் போனாலும் சரி நாங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வர விட மாட்டோம்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது இதே தான் இந்த தலித் சமூகத்துக்கு விஷயமான இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ இதை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அது எதிர்வினை ஆட்டினாவோ அவங்கள என்ன பண்ணுறதுன்னா அவங்க சமூகத்தை கொண்டே அவங்கள மீது தாக்கத்தில் தொடுக்குது. அதன் பிறகு அவங்களே கைது பண்ணி உள்ளே போடுறது. இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க திமுக தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, வேற யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வேற எங்கன்னா வச்சு தாக்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுற இடம், அதாவது ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வாசல்ல இது நடக்குது சார். அதுதாங்க, அது உண்மையிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், தமிழக அரசு உண்மையிலே கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திச்சிருந்தேன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை கைதே பண்ணியிருக்கூடாது, அந்த பசங்களை கைது பண்ணி குண்டாசு போட்டுருக்கணும். ஏன்னு சொன்னால் நீ வேற எங்கன்னா போய் பண்ணி தொலை. அதுவும் ஒரு டிஜிபி அலுவலகம், காவல்துறையுடைய தலைமை அலுவலகம், அதுவும் ஒரு காவல்துறை தலைமை அலுவலகம்னா சாதாரணமாக இல்லை. இதுமாரி வந்து யாராவது புகார் கொடுக்க வராங்க டிஜிபிக்குன்னு சொன்னாங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏசி வந்துடுவார், அந்த லிமிட் ஏசி வந்துடுவார். ஒரு 2 அல்லது 3 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து ஆஜராகிடுவாங்க. ஒரு 10-15 காவலர்கள் அங்கே நிற்பாங்க. யார் புகார் மனு டிஜிபிக்கு கொடுக்க போகிறாங்கனாலும் அங்கே வந்து நிற்பாங்க. அப்போ அவங்க முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு, புரியுதுங்களா? சம்பவம் நடந்திருக்கு. ஊடகங்கள் எல்லாமே கேமரா வச்சு நின்று இருக்கான். அந்த பசங்க தான் வரானுங்க, திட்டுறானுங்க, செருப்பத்தை அடிக்கிறானுங்க. அதன் பிறகு தான் இவர் சுதாரிச்சு என்ன பண்ணுறாரு, அது தான் கேட்ட இது மாதிரி வச்சு குத்தின்னு சொல்லி மிரட்டிட்டு ஒரு இது பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இவங்க யார் மீது வழக்கு தொடுக்கணும்? இது அப்பட்டமான அரச பயங்கரவாதங்க. இது என்னென்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவங்க என்ன அநியாயம் அக்கிரமங்கள் பண்ணாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆளுங்கட்சிக்கு எதிரானவங்க நிரபராதிகளாக இருந்தாலும் அவங்களை குற்றவாளியாக்கி அடகு பார்ப்போம். இதுதான் திராவிட மாடல் அரசின் இன்றைய நவீன சமூக நீதி. நவீன சமூக நீதி இதுதான். நீங்கள் இந்த சட்டப்படி யார் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும்? ஒரு டிஜிபி தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி இப்படி வந்து ஒரு நீ கூட்டணியாவது மயிராகுது, நீ என்னடா பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும் காவல்துறை? ஏன்னா காவல்துறைக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ தைரியம் இருக்குன்னா நாளைக்கு என்ன வேற எங்கே என்ன பண்ணுவ நீ? இப்படி தானே பார்வையில் நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதை விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து காவல்துறை அவங்கள போய் கைது பண்ணிட்டு அவருக்கு ஜெயிலுக்கு கூட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அப்பட்டமான அரச பயங்கரவாதம் சொல்லுவாங்க. எப்படி சவுக்கு சங்கு இருக்குது அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டது, எப்படி வந்து நம்ம ரெட்ஃபிக்ஸ் ஓனர் பிலிப் ஜெரால்டு மீது எப்படி அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டதோ, எப்படி பத்திரிகையாளர் வராக்கி மீது எப்படி அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டதோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி மீது அரச பயங்கரவாதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க சோசியல் மீடியா உட்பட்டு, என்ன ஏர்போர்ட் மூர்த்திக்காக தடாரையுமே எப்படி வக்காலத்து வாங்குறாரு, தோழர்ன்றாரு. எப்படி? நான் என்ன சொல்கிறேன், அவர் செஞ்சது அவர் பேசுனது சரி தவறுன்ற விவாதத்துக்குள்ளே நான் வரல. நான் அவர் பேசுனது தவறாக இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நீங்கள். இல்லையா உங்கள்கிட்ட இருக்க 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் வச்சு அதை விட அதிகமாக நீங்கள் பேச வச்சிருக்கலாம், அவருக்கு பண்ணியிருக்கலாமா இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்படி வன்முறையை கையில் எடுக்கிறீங்கன்னா இந்த வன்முறை தொடர்ந்துன்னு சொன்னால் நாளைக்கு இதனுடைய விளைவு வேறு மாதிரியே போகும். வன்முறை கத்தி மாரி 2 பக்கம் கூர்மையாக இருக்காது, இப்படியும் குத்தம் அப்படியும் குத்தம். அது உங்களுக்கு வேணால் அது புதுசாக இருக்கலாம், என்னை போன்ற நபர்களுக்கு
அது அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். நான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஏற்கனவே பேசின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை பேர் இந்த வழக்கு வாங்கியிருக்கணும், அதாவது வழக்கு வாங்குறத இன்றைய இருக்க இளைஞர்கள் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அண்ணன் திருமாவளவனே எடுத்துக்கிட்டிங்கனாவே இது என்னங்க பேச்சு? ஆரம்ப காலத்து அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருந்தது? அதுக்கெல்லாம் வழக்கு போட்டு இல்லை அதுக்கெல்லாம் அவரை ஒடுக்க நினைச்சிருந்தா எப்போ தூக்கி போட்டுருவாங்களா இல்லையா? ஒரு காலம் இப்படி இருக்கலாம் திருமாவளவன். நம்ம பேசுகிற மாதிரி இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிறாப்புல, அதனால நம்மள மாரி ஏர்போர்ட் மூர்த்தி நாளைக்கு இதே மாதிரி ஒரு தலை வளர்ந்துருவானோ அப்படின்றதுக்காக ஒடுக்கிறதுக்காக முடக்கிறதுக்காக போடுற நாடகமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவரே ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, அதாவது என்னன்னா அமைப்பாய் திரளோன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. எழுதுறது, பேசுறது, அறிவுரை சொல்றது 1000 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக பார்க்க முடியாது. ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு இவர் இந்த மனநிலை உள்ள நபர்ன்னு நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. கருத்துரிமை பற்றியோ ஜனநாயகம் பற்றியோ ஃபாசிசம் பற்றியோ அவ்வளோ எழுதியிருக்காரு. ஆனால் கடைசியில் அவங்க கட்சி தொண்டர்களே அதை வந்து ஃபாலோ இதே பண்ண திமுக கருத்துரிமை பற்றி பேசுறது மேடை இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. அப்போ அதே கருத்துரிமைக்கு தான் சவுக்கு சங்கர் உட்பட எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு என்னென்ன கொடுமைப்படுத்திச்சு பார்க்குறீங்களா இல்லையா? அதனால் பேசுறதுன்றது நீங்கள் பேசலாம், நான் பேசலாம், எல்லாருமே பேசிக்கலாம். ஆனால் அவங்களுக்குன்னு வரும்போது தான் அது அவங்க அந்த நிலையில் வந்து உறுதியாக இருக்காங்களா தடமாறுறாங்களான்னு பார்க்கணும். அதனால் வந்து அமைப்பா திரளும் புத்தகத்தில் இந்த பக்கத்தில் வந்து அண்ணன் இப்படி எழுதியிருக்காரு, திருமாவளவன் அண்ணன் இப்படி எழுதியிருக்காரு, கருத்து எப்படி வந்தாலும் சரி, அது வந்து நமக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, எதிராக இருந்தாலும் சரி, கொச்சையாக இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணணும்? நாம் வந்து அரசியல் ரீதியாக தான் அணுகணும் அப்படின்னு அமைப்பா திரளும் புத்தகத்தில் எழுதியிருப்பாரு. அந்த நடைமுறை என்னும்போது அதை ஃபாலோ பண்ணுவார், அவரு ஃபாலோ பண்ணுவார்னா பண்ண மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். நிறைய இவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், அதாவது அவங்க கட்சியை ஃபாலோ பண்ணுற இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து அவங்க அரசியல் தெரியல அவங்களுக்கு, விஜய் அவர்களை வந்து அரசியல் படுத்தவே இல்லைன்ற போது விசிகாவினரே இப்படி இறங்குறது வந்து எந்த வகையில் சார் அவங்க? இல்லை, இதை என்னை பொறுத்தவரையிலையும் வந்து ஏற்பாடு மூர்த்தி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இதன் மூலிமா அவர் தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டார். இப்படி தான் நான் பார்க்குறேன். நான் ஏற்பாடு மூர்த்தியை வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது சீமானாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ வந்து அது எப்படின்னா நீங்களா மண் அள்ளி தள்ளையில் கொட்டிக்கிற மாரி தான் ஆச்சு. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செருப்பால் அடிச்சனால என்ன ஆச்சு? பொது வாழ்க்கையில் இருக்கவங்க எப்போவுமே தனியாக இருப்பாங்க, கூட்டத்தோடு இருப்பாங்க, ஒரு கூட்டங்களுக்கு கலந்துக்குவாங்க. இந்த செருப்பால் அடிக்கிற வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஒரு தவறான ஒரு கீழ்த்தரமான செயலாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதே திருமாவளவன் இன்னொன்று பேசியிருக்காரு, ஒரு அமைப்பு இல்லை, 2 அமைப்பு இல்லை, 3 அமைப்பு இல்லை, நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இது போன்ற உருவாக வேண்டும். அப்போதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட இந்த தலித் மக்களுக்கான விடுதலை என்பது கிடைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அவர். ஆனால் அவரை தவிர வேற யாரும் வளரக்கூடாதுன்ற விஷயத்திலையும் தெளிவாக இருக்காரு. இரட்டை நிலைப்பாடு. பேசுறது அப்படி, செயல்பாடு வேற மாதிரியா இருக்கு. ஏன்னா சார் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பாமக சைடோ சீமான் சைடோ ஏன் பாஜகவினர்கிட்ட கூட ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. எங்கே நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து இந்த சைடு திரும்பிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்கும் சார். இல்லைங்க, எப்பவுமே வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறேன்னு சொன்னால், நான் வந்து இப்போ என் சமூகம் திமுகவுக்கு அடிமைப்பட்டு கிடக்குது, என் சமூக அமைப்பு தலைவர்கள் திமுகவுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, என் சமூக பிரச்சனைகள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மூட்டை கட்டி மூலையில் போடுறாங்க திமுக அரசு. அப்படிங்கும்போது நான் அதை விமர்சனங்கள் பண்ண அது என்ன ஆகிடும்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பக்கம் வந்து நம்மளை வந்து இவர் எதிரிகள் தூண்டி விடுறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் யாரை எதிரியாக நினச்சிருக்கோம், பாஜக ஆர்எஸ்எஸ், அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி என்னுடைய கருத்தை அவங்க முன்மொழிவாங்க. அதுக்காக நாம் வந்து நம்மளை வந்து பிஜேபி ஏற்றுக்கிட்டா அல்லது அதிமுக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இவங்க ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே தான் இவர் ஏற்பாடு மூர்த்தியை பொறுத்தவரையிலையும் அவர் கருத்து எல்லாம் பேசிட்டு வராரு. அவர் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு எதிராகவும் திருமாவளவனுக்கு எதிராகவும் பேசிட்டு வராரு. அதை வந்து அதிமுகவும் ஏற்றுக்குவான், நாம் தமிழ் கட்சியும் ஏற்றுக்கும், ஏன் பாஜக கூட ஏற்றுக்கும். ஆனால் இவங்கெல்லாம் தூண்டுதல் தான் இப்படி செய்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை இப்போ இன்னும் ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வேறு வருது, இதை இன்னும் பேசி ஆளுந்தரப்புக்கு வந்து ரொம்ப ஒரு டென்ட் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக கூட திருமாவளவன் வந்து அமைதி காக்குறாரோ? இல்லை, அவர் அமைதி காக்குறாருன்னு சொன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவருக்கு தெரியாது போல் இருக்கிறதெல்லாம் சரியில்லை. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து விசிகாவினரே வந்து பெருசாக விரும்புகிற மாதிரி தெரியல சார். ஏன்னா ஏன் தலைவரே வந்து ஒரு அமைதியாக இருக்காரு, ஏன்னா இவரும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கரிசனம் இருக்கும்ல.
இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பறையங்கிறேன்னு சொல்லிட்டு வருவான், அவனெல்லாம் ஓட விடு, அவனெல்லாம் வெட்ட விடு, அவனெல்லாம் செருப்பால் அடி அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் பகிரங்கமாக பேசியிருக்காரு. ஆளால் அமைப்பை தூக்கிட்டு வருவானுங்க, அவனுங்களெல்லாம் விட்டாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசி அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு தானே இருக்குது. நான் சொல்கிறேன், நான் திருமாவளவனுடைய ஆரம்பகால அரசியல் என்பது வேறு, இப்போத்த அரசியல் என்பது வேறு. இப்போது ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு மோசமான நிலையில் விமர்சனம் பண்ணுறாருன்னா அந்த விமர்சனத்துக்கு தகுந்த மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கணும். அதுதான் அரசியல் அறம். இல்லையா குறைஞ்சபட்சம் அவர் மீது வழக்கு தொடுத்து அவரை கைது பண்ணி அவரை ஜெயிலில் போடணும் ரெண்டு, இல்லைங்களா? இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இவங்க வேறு ஒரு மூன்றாவது வன்முறை கையில் எடுத்தாங்கன்னா இது தவறு. சரி, இப்படி வன்முறை கையில் எடுத்து விடுவி செய்து காவல்துறையும் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும், யார் மீது தவறு இருக்குன்னு அதை கலையை பார்த்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டு தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு மற்றவனை கைது பண்ணி உள்ளே போடுறது என்பது இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஆனால் இதே செயல்பாடு தான் பாஜகவினர் பண்ணுறாங்கன்ற அதே திமுகவினர் தான் சார் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அவங்களே ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாமே அப்படி தான். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுவாங்க, விவசாயிகளுக்காக போராடுவாங்க. ஆளுங்கட்சியானமுன்னு இதே பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்காகவும் மேல்மார் சிப்கார்டு விஷயத்துக்காகவும் 2 வருஷமாக விவசாயிகள் போராட்டி இருக்காங்க. எந்த விடுதலை சிறுத்தை கட்சி அங்கே அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போயிருக்கு? எந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போயிருக்கு? சொல்லுங்கள், யார் போயிருக்கான்? யாரும் போகல. திமுக அங்கே மீறி அங்கே போனோடனே ஒடுக்குது திமுக அரசு. ஆமாம், திமுக எவ்வளோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டெல்லியில் விவசாயிகள் போராடினா திமுக அறிக்கை கொடுக்கும், விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் நாட்டினுடைய முதுகெலும்புன்னுவாங்க. அப்போ இங்கே இருக்கணும்னு விழா எழும்பா. என்னையா நியாயம்? அங்கே போகிறான்னா நீ ஆதரிக்கிற, இங்கே போகிறான்னா எதிர்க்கிற. விமான நிலையத்தையும் ரயில்வே துறையும் தனியாருக்கு ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் கொந்தளிக்கிற. யார்? திமுக பாராளுமன்றத்தில் தொண்டை கீழே பேசி கொந்தளிக்கிற. அதே இதில் நீங்கள் என்ன பண்ண கார்பரேஷன் துப்புரவு பணியை தனியாருக்கு ஒப்படைக்கிற. அதை எதிர்த்து போறான்னா அவங்கள அடித்து ஒடிச்சு கைது பண்ணி உள்ளே போடுறேன். கோர்ட்டோட டைரக்ஷனில் தானே சார் கைது பண்ணாங்க. கோர்ட்டு தான் சார் சொன்னாங்க. சார், இந்த கோர்ட்டு சீன் எல்லாம் அரசியல் தெரியாதவங்க கூட கோர்ட்டுன்னு சொல்லாங்க. நீங்கள் புகார், அதாவது ஒருத்தர் பொது மக்கள் வரப்போ இடைஞ்சலாக இருக்குது இவங்களுடைய போராட்டம் அப்படின்னு இவங்க கட்சிக்காரன் திமுக காரனை விட்டு ஒரு மனு போடுறாங்க. மனு போட்டு எப்பவுமே நீதித்துறை என்ன பண்ண சொன்னால் அரசு தரப்பை முக்கால்வாசி எடுத்துக்குவோம், எதிர்த்தரப்பை ஒரு கால்வாசி தான் காதல் வாங்குவாங்க. ஏன்னா அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அப்போது பொதுநல வழக்காக போடுறாங்க. அப்போ அரசு தரப்புக்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஆமாம் நாங்கள் சட்ட ரீதியாக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஆனால் அவங்கள அப்புறப்படுத்த முடியல அப்படின்போது அப்போ தான் நீதிபதி என்ன பண்ணுறான், காலி பண்ணுன்றான். புரிதுங்களா இல்லைங்களா? அதை வச்சு காரணம் என்னன்னு சொன்னால் அதுலேயும் கூட ஒரு சூழ்ச்சி அரசியல். நேரடியாக அவங்கள அப்புறப்படுத்தணும்னா 5 நிமிஷம் வேலை காவல்துறைக்கு. ஆனால் அப்படி அப்புறப்படுத்தணும்னா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும். இப்போ இதெல்லாம் யாருன்னா கேட்டால் விவாதங்கள் வரும்போது அது நாங்கள் இங்கேயே செஞ்சோம், திமுக அது நீதிமன்றமாச்சு போலீஸ் ஆச்சு, எங்ககிட்ட கவர்மெண்ட்டுக்கு ஏன் வரீங்கன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்களா இல்லையா? இப்போது அண்ணன் திருமாவளவன் போன்ற ஆட்களும் அது திமுக செய்யலையே, நீதிமன்றம் சொல்லிச்சே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சார், இவரை பற்றி பேசுறதுனால ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி பேசுறதுனால உங்களுக்கு எதுவும் மிரட்டல் தான் வந்திருக்கா சார்? இது போலீஸ் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காங்க? இதே சவுக்கு சங்கர் மீது அரச பயங்கரம் ஏவும்போது சுமார் 100க்கு மேற்பட்ட வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். இதே நம்ம ரெட்பிக்ஸ் ஓனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது கைது பண்ணி சிறையில் அடைக்கும்போது நானும் அதேமாரி நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். நம்ம வராக்கியை கைது பண்ணும்போதும் நான் பல நேரங்களில் அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளான நபர். நான் இதே திமுக ஆட்சியில் 98 ஜெயிலில் 100 நாள் எங்களை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. அப்படி சிறைகளே வச்சு நாங்கள்லாம் ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கும்போது 100 நாள் அடித்து கொடுமைப்படுத்திய ஒரே அரசு திமுக அரசு தான். ஆனால் திமுகவினுடைய அரச பயங்கரவாதம் எப்படி இருக்குன்றது நான் அனுபவித்தேன். அதனால தான் அன்றைக்கி எங்களுக்கு பாதிப்பு வரும்போது கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நாதி இல்லை. இன்றைக்கி மற்றவனுக்கு யாருன்னா வந்துன்னா நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் எதிர்த்து களமாடுறேன். அதனால் நான் சவுக்கு சங்கர் விஷயத்துக்கே பயப்படுறேன். அதாவது பெரிய பெரிய அதிகாரியும் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னாங்க, அவாய்ட் பண்ண. நான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் ஒரு வழக்கு போடுங்க, இல்லை என்னையும் கைது பண்ணி அவங்க கூட ஜெயிலில் போடுங்க சார், எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து பேசினேன். ஆனால் எனக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி பேசினா எனக்கு அதை பற்றியெல்லாம் இல்லை, அச்சுறுத்தல் வரும். இப்போ வண்டியில் வந்துகிட்டே இருக்கும்போது கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எத்தனை கொலை கேஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கொலை கேஸே இல்லை, யாரோ ஒரு காவலருன்றாரு. நான் அதுவும் வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ அது சம்மந்தமாக அதிகாரி கேட்டால் இல்லை நான் அனுப்பலையே நீ அனுப்பலையேன்றாங்க. அப்போ யார் அனுப்பி வீட்டுக்கு போனார் தெரில.
ஆனால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் நான் வந்து அச்சுறுத்தலையே நான் வந்து வாழ்ந்தவன். நான் ஒரு 18 ஆண்டுகள் சிறையில் இருந்தது மட்டும் இல்லை, சிபிஐ, என்ஐஏ போன்ற போன்ற அதிகாரிகள் விசாரணைக்கு ஆட்படுத்தப்பட்டவன் நான். யூபா, தடா, என்எஸ்ஏ, குண்டாஸ் போன்ற தடுப்பு காவல் சட்டங்களில் ஆளானவன் நான். அதனால் இதெல்லாம் தூசு மீறி எனக்கு. ஏர்போர்ட் மூர்த்தியோட கைதுக்கு நீங்கள் இந்த அரசுக்கு சொல்லக்கூடிய ஒரு இல்லை, ஒரு தவறான அரசு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் பண்ணது தவறு. அவங்கள கைது பண்ணாமல் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி விடுதலை சிறுத்தைக்கு பக்கபலமாக திமுக இருக்குது. திமுக அரசினுடைய மிகப்பெரிய அவமானம். இது மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதமாக நான் பார்க்குறேன். கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார்.